6ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல வரலாற நம்ம இப்ப பார்க்கலாம். வரலாற்றுல முதல் பாடம் அலகு 1 வரலாறு என்றால் என்ன? இந்த பக்கத்துல நம்ம பார்க்க வேண்டிய தகவல்கள் வரலாற்றில் காலம். வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. இத கிமு மற்றும் கிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிமு அப்படின்னா பொது ஆண்டு முன் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு முன். கிபி அப்படின்னா பொது ஆண்டு கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. இந்த பகுதியில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தகவல்கள். வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். இந்தியாவில் அகழாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள். புர்ஜஹாம், மெஹர்கர், கோல்டிவா, மாகரா, சிரண்ட், லோத்தல், பிம்பேட்கா, டவோஜலி ஹேடிங், ஹன்சாகி பள்ளத்தாக்கு, ஹல்லூர், பிரம்மகிரி, பையம்பள்ளி, அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர். பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகைச் சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நாணயவியல் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய படிப்பு. கல்வெட்டியல்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. வேட்டைக்கு போக இயலாமல் குகைகளிலேயே சிலர் இருப்பார்கள். அப்ப வேட்டைக்கு போனவங்க அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்காக, மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக பாறைகள்லையும் குகை சுவர்களிலேயும் ஓவியங்களை தீட்டியிருக்கலாம். சில நேரங்கள்ல பொழுதுபோக்காகவும் தீட்டியிருக்கலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா வரலாற்றினுடைய ஆதாரங்கள். என்னென்ன ஆதாரங்கள்? தொல்பொருள் சான்றுகள், பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள், தொல்கை திறன் பொருள்கள் இதெல்லாம். அடுத்து நாணயங்கள், நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள். கல்வெட்டுகள் பார்க்கும்போது பாறை கல்வெட்டுகள், கோயில் சுவர் கல்வெட்டுகள், உலோகத் தூண், செப்பேடுகள். நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அரண்மனைகள், கோட்டை, கோயில்கள், ஸ்தூபி, மடங்கள். திருமலை நாயக்கர் மகால், வேலூர், தஞ்சாவூர், சாஞ்சி, டபாங் இந்த இடங்கள்ல நமக்கு ஆதாரங்கள் இருக்கு. அடுத்து இலக்கிய சான்றுகள். ஒரு பக்கம் தொல்பொருள் சான்றுகள், இன்னொரு புறம் இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுகள் பார்க்கும்போது காப்பியங்கள், பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதைப்பாடல்கள். மதசார்பற்ற இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது திருக்குறள் சொல்லலாம். மதசார்புள்ள இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள். இதிகாசங்கள் அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம். பக்தி இலக்கியங்கள்ல தேவாரம், நாலாயிர, திவ்ய பிரபந்தம், திருவாசகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பண்டைய மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்தபோது பாறைகளில் ஓவியங்கள் வரைந்தார்கள். இவை பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதை படிமங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் வரலாற்று தகவல்களை பெறலாம். வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் ஒரு பாதுகாப்பான சூழல்ல வாழவில்லை. அவர்கள் வாழ்ந்து வந்த குகைகளுக்குள் கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும். அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமற் போனதுண்டு. ஆனால் அவர்களுடன் திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன. இதைக் கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாடப் போகும்போது உடன் அழைத்து செல்ல தொடங்கினர். வலிமைமிக்க பேரரசர் அசோகர். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழ் பெற்ற அரசர் அசோகர் ஆவார். இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர்தான். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம்.
ஆனால் இத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள்தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வெளிக்கொணர்ந்தனர். இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கட்டூனிலும் காணப்படுகின்றன. இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் தூண். கல்வெட்டுகள், நினைவுச் சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயணக் குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகிறது. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதை படிமங்கள் மற்றும் அகழாய்வு பொருள்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினார்கள். பேரரசர் அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள இலச்சினை ஆகும். கலைச்சொற்கள். ஆதாரங்கள்னா சோர்சஸ், முன்னோர்கள்னா ஆன்சஸ்டர்ஸ், தம்மானா தர்மா, நினைவு சின்னம்னா மானுமெண்ட், கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்று ஆசிரியர்னா ஹிஸ்டாரியன். பயிற்சிகள். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. வேட்டையாடுதல். வேட்டையாடுதல் சரியான விடை. கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக. சரியான விடை குறிப்பிட்டு காட்டுக. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்துச் சென்றனர். கூற்று சரி. காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அகழாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது அருங்காட்சியகங்கள். தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம் கருவிகள் கரெக்டு. பாறை ஓவியங்கள், குகைச்சுவர்கள் கரெக்டு. செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் சரி. பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு தவறானது. நாய்கள் தான் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். மூன்றுமே சரி. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டதுங்கிறது தவறானது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுகள் தொல்லியல் ஆதாரங்கள் ஆகும். அசோக சக்கரத்தில் 24 ஆரக்கால்கள் உள்ளன. சரியா தவறா விடை. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளது சரி. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன சரி. அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது சரி. மூன்றுமே சரியானது. பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதசார்புள்ள இலக்கியம் தேவாரம். அடுத்து கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று ஆதாரங்கள் எந்த வகையை சார்ந்தன? ஆதிச்சநல்லூரில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட தாளிகள் அது தொல்லியல் ஆதாரம். வேள்விக்குடி செப்பேடுகள் இது எல்லாமே கல்வெட்டுகள் தொல்லியல் ஆதாரங்கள் சொல்லலாம். மகாபாரதம் மதச்சார்புள்ள இலக்கியம். சாஞ்சி ஸ்தூபி நினைவு சின்னம் பட்டினப்பாலை மதசார்பற்ற ஒரு இலக்கியம். கீழடியில் கிடைத்துள்ள மண்பாண்டங்கள், சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட பொம்மைகள் இதெல்லாமே தொல்லியல் ஆதாரங்கள். தஞ்சை பெரிய கோயில் நினைவு சின்னம். இதோட அலகு 1 நிறைவு பெற்றது.